அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தேய்பிறை சஷ்டி என்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தேய்பிறை சஷ்டியில் பரம்பொருள் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த சஷ்டி திதியில் அதிகாலையில் நீராடி விரதம் மேற்கொண்டு கந்த சஷ்டி கவசம் மற்றும் ஓம் சரவண பவ மந்திரத்தை பாராயணம் செய்து முருகப்பெருமானை வழிபட வேண்டும். இது மன அமைதி, குழந்தை வேறு மற்றும் அனைத்து செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கும். முக்கியமாக அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையான 4:30 மணியிலிருந்து 6 மணி உள்ள நேரத்தில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு சுத்தபத்தமான ஆடைகளை அணிந்து வழிபட வேண்டும். முழு விரதம் இருப்பவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிடலாம். முடியாதவர்கள் ஒருவேளை மட்டும் சைவ உணவு உட்கொள்ளலாம். முருகனின் மூல மந்திரமான ஓம் சரவண பவாய நம என மந்திரத்தை 108 முறை அல்லது முழுவதும் கூற வேண்டும். கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேள்மாறல் அல்லது திருப்புகள், முக்கியமாக கந்தர் அனுபூதி ஆகியவற்றை காலையும் மாலையும் படித்து பாராயணம் செய்யலாம். அருகில் உள்ள கந்தபெருமானுடைய கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். முருகனுக்குரிய சிகப்பு நிற மலர்களான செவ்வரி மலர்களை படைப்பது நல்லது. சஷ்டி அன்று கோபம், பொறாமை போன்ற எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து மனதை ஒருமுகப்படுத்தி இறை சிந்தனையுடன் இருக்க வேண்டும். முக்கியமாக எந்த முறையில் வேண்டுமானாலும் முருகனை வழிபடலாம் என நினைக்க வேண்டாம். பரம்பொருள் முருகப்பெருமானை வணங்க சஷ்டி திதி ஏற்றது. அதிலும் தேய்பிறை சஷ்டி மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்க வல்லது. அதிகாலை வேளையான 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் நீராடி விட வேண்டும். நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிடலாம். ஓரளவு தாக்கு பிடிப்பவர்கள் ஒருவேளை உணவும் மற்ற நேரங்களில் பால் பழமும் சாப்பிட்டு விடலாம். உடல்நிலை காரணமாக சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள் எளிய உணவை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு காலத்தில் வெறும் தண்ணீருடன் விரதம் இருந்தவர்களும் உண்டு. முருகப்பெருமானுக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரங்களான ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவாய நம, ஓம் முருகா ஆகிய மந்திரங்களில் ஏதாவது ஒன்றை அந்த தேய்பிறை சஷ்டி நாளான அந்த நாள் முழுவதும் கூற வேண்டும். திருப்புகள், கந்தசஷ்டி கவசம், ஸ்ரீ கந்தகுரு கவசம், சண்முக கவசம் பாடல்கள் ஏதேனும் ஒன்றை காலையிலும் மாலையிலும் பக்தியாக படித்து சொல்ல வேண்டும். கந்தன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். கோவிலுக்கு குழுவாக சென்று ஒருவர் முருகப்பெருமான் நாமத்தை சொல்ல மற்றவர் அரோகரா கோஷமிட வேண்டும். கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா என கூற வேண்டும். மலை கோவில்களில் மலை வளம் வந்தால் மிகுந்த புண்ணியம் உண்டாகும். கோவில்களில் தங்கி விரதம் இருப்பது நல்லது. பணி காரணம் உள்ளவர்கள் அவர்கள் இருப்பிடத்திலேயே விரதம் இருக்கலாம். முக்கியமாக 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சொக்கநாத புலவர் சுவாமிமலை முருகப்பெருமான் அவர்களுடைய அந்த கோவிலில் மளிகை கடை வியாபாரியாக சித்தரித்து பாடியுள்ளார். அந்த பாடலில் ஏரகத்து செட்டியாரே, சுவாமிமலையின் புராண பெயர் திரு ஏரகம். என்னிடம் குழம்புக்காக வாங்கிய வெங்காயம், பெருங்காயம், வெந்தயம் ஆகியவை உள்ளன. இப்போது அஜீரணத்தால் அவதிப்படுகிறேன். இந்த பொருட்களை சாப்பிட்டால் அது நீங்கிவிடும். ஆனால் வெங்காயம் அடி வதங்கிவிட்டது. அதனால் மற்ற பொருட்களை இருந்தும் பயனில்லை. அதனால் இனி சீரகத்தை மட்டும் கொடு, பெருங்காயம் இனி தேவைப்படாது என்கிறார். இதன் உண்மையான பொருள் என்ன தெரியுமா? வெங்காயம் என்பது முன்வினை பயனால் ஏற்பட்ட உடம்பு. பெருங்காயம் என்பது பெரிய உடம்பு. சீரகம் என்பது மோட்சம். சுவாமிநாதனே, எனக்கு மோட்சத்தை கொடுத்து விட்டால் இனி இப்பிறவியில் சிக்கி பெரிய உடம்பை எடுக்கும் மேலே எனக்கு இருக்காது. ஆகவேனால் எனக்கு ஒரு நல்ல செய்தியுடன் நல்லதாக இருக்க வேண்டுமென சொல்ல வேண்டுமென முருகப்பெருமானை வேண்டிக் கொண்ட நிகழ்வாக பாவப்படுகிறது. கந்தபெருமானுடைய அருளை முழுவதுமாக பெற நாம் கண்டிப்பாக இன்றைய நாட்களில் பரம்பொருள் விநாயகப் பெருமானிடம் இந்த விரதத்தை நான் இருக்கிறேன் என கூறிக்கொண்டு, முக்கியமாக கந்தபெருமானிடம் முழு ஆசி பெற்று நீங்கள் விநாயகா, நான் இவ்வாறு எல்லாம்
விரதம் இருக்கப் போகிறேன். நீங்கள் தான் எனக்கு துணை புரிய வேண்டுமென முதலில் விநாயகப் பெருமானை வேண்டிக் கொண்டு அதன் பிறகே முக்கியமாக கந்த சஷ்டி விரதம் இருக்க வேண்டும். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதத்தின் பெருமையை போற்றுவதற்காக சொல்லப்படும் பழமொழியாகும். முக்கியமாக திதிகளில் 6வது திதியாக வரும் சஷ்டி திதி பரம்பொருள் கந்தபெருமானுக்கு உரியதாகும். இந்த நாளில் என்ன குறை என்றால் அது நீங்க வேண்டும் என முருகனிடம் மனதார வேண்டிக் கொண்டால் அது நிச்சயம் நிறைவேறும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்க சஷ்டி என்று முருகனிடம் எவ்வாறு வேண்டிக் கொள்ள வேண்டுமோ அதற்கேற்றாற்போல் வேண்டிக் கொண்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு உறுதியாக நடைபெறும். சஷ்டி என்பது முருகப்பெருமானுக்குரியதாகும். முருகப்பெருமானுக்கு வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம் என 3 வகையான விரதங்கள் சிறப்பாக மக்கள் கடைபிடிக்கிறார்கள். வார விரதம் என்பது வாரந்தோறும் முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமைகளில் அந்த விரதம் இருப்பதாகும். நட்சத்திர விரதம் என்பது மாதந்தோறும் வரும் கந்தபெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பதாகும். திதி விரதம் என்பது முருகப்பெருமானுக்குரிய வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி என மாதத்திற்கு அதாவது 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சஷ்டி திதியில் இருப்பதாகும். தீராத பிரச்சனையில் தவிப்பவர்கள், திருமணம் ஆகாமல் தள்ளி போய்கொண்டே இருப்பவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், குறிப்பாக ஆண் குழந்தை இல்லாதவர்கள், வாழ்க்கையில் தோல்விகள் மட்டுமே சந்தித்து வருபவர்கள் ஆகியோர் சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம். சஷ்டியில் விரதம் இருப்பவர்கள் முருகனுக்குரிய மந்திரம், முக்கியமான அவருடைய ஸ்லோகம் போன்றவற்றை சொல்லி வழிபட வேண்டும் என்பது கிடையாது. உண்மையான பக்தியுடன் மனமுருகி முருகா என்று அழைத்து தங்களின் கோரிக்கையை சொன்னாலேயே முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. அதுவும் தேய்பிறை சஷ்டி என்று வீட்டில் வழிபட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாகவே நடைபெறும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியை உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.